ஸோ 80ஸ் 90ஸ்க்கு ஃபேவரட்டான ராகி அடை கேவுரு மாவு சொல்லுவாங்க. அந்த அடை தான் என்னோட பாப்பாக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்களை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. அது மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பிள்ளை பெக்கலையா, நாங்கள்லாம் வளர்க்கலையா அப்படின்னு. இந்த காலத்தில் இந்த ஒன்றை வச்சுட்டு நீங்கள் வளர்த்து பாருங்க, அப்போ தெரியும் நாங்களாம் எவ்வளோ குட்டு காலா குட்டு பாயா இருந்தோன்னு. ஈஸியாக சொல்லிடுறாங்க, ஒரு குழந்தைய வளர்க்க தெரியல அப்படின்னு. ஸோ வழக்கம் போல் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது 2 பக்கம் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு தோசை மாதிரி திருப்பி போட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணணும். அதுவும் ஒரே இடத்துல உட்கார வச்சு சர்வ் பண்ணணும். அதுதான் பெரிய ப்ராசஸ். வாங்க ரிசல்ட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே.